ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 339வது பக்கம், 1 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாத்தாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோருவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவார். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிமாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றாள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே ஒரு ஆசனத்தில் மேல் உட்கார்ந்திருந்தான். அவர் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணு பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் என்பதை ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். கடவுள் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இந்த உலகத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நிறைய நேரம் உபத்திரவத்தின் மத்தியில கடவுளுக்கு பிரியமா வாழ்றதுல நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. நம்ம சுற்றியுள்ள பிரச்சனை, நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலை, நம்முடைய சொந்த பாவம் கடவுளுக்கு பிரியமா வாழ்றதுல பல தடைகளை நமக்கு ஏற்படுத்துது. அநேக நேரம் நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் பல இடங்கள் நம்ம தோத்துப்போம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பல இடங்களில் கடவுளுடைய மகிமையை வெளிப்படாமல் இருப்பதற்கும், நம்முடைய இக்கட்டுகளையும் துன்பங்களையும் நாம் மீளாம பிரச்சனைகள் மத்தியில் நம்ம துவண்டு போவதற்கான காரணத்தை நம்ம அனுதினமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அதுதான். கடவுளுடைய வல்லமையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? கடவுள் நம்மளை அழைத்து, கடவுள் தனது வார்த்தையை கொடுத்து, கடவுள் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நமது நேசகுமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதற்கு பாத்திரமா வாழ்றோமா? அதற்கு பாத்திரமா நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? எப்படி வாழ்றது? எப்படி இந்த உலக பாடுகள்ல கடவுளை மகிமைப்படுத்துறாரு? எப்படி என் இக்கட்டுல, எப்படி என் பிரச்சனையில, எப்படி என் பாவ போராட்டத்துல தேவனுடைய மகிமைக்காக வாழ்றது? வேதம் பல இடங்களை சொல்லுது. அதுதான் இன்னைக்கு நம்ம சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க இருக்கோம். எப்பயுமே பைபிள ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதோடைய பின்னணி தேவை. அது யாருக்கு எழுதப்பட்டது, யார் எழுதிருக்கிறாங்க, எந்த கால சூழ்நிலை அப்படின்றது தேவை. சாமுவேல் புத்தகம் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா சாமுவேல் தான் நியாயாதிபதிகள கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதி காலங்களை நம்ம பைபிளை பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி புறஜாதிகளை போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் கொடுத்த கானான அவர்கள் கரப்படுத்திட்டாங்க. கடவுள் கொடுத்த நியாய பிரமாணத்தை புறந்தள்ளிட்டாங்க. கடவுள் கொடுத்த ஆசரிப்பு ஆராதனைய பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கை கரபடைஞ்சு அசுத்தத்தோடு அவர்கள் வழிநடத்துவதற்கு ராஜா இல்லை, அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் இல்லை, அங்கே ஆசாரியன் இல்லை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லை, அங்கே ஒரு ராஜா இல்லை,
ஒரு லீடர் இல்லை. யோசுவாக்கு அப்புறம் மோசேக்கு அப்புறம் யோசுவாக்கு அப்புறம் அங்க இஸ்ரவேல் மூப்பர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. புறஜாதியினுடைய எல்லா பழக்க வழக்கமும் அவர்கள் வந்துருச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த காலம். அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை குறைக்கப்பட்ட காலம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நம்மளும் இன்னைக்கு ரொம்ப மகிமையான ஒரு காலத்துல வாழல. இன்னைக்கும் கடவுளுடைய வார்த்தையை புறந்தள்ளி, கடவுளுடைய வார்த்தையை அவமா பேசி, பொய்யா பேசி, கடவுளுடைய சத்தியத்தை மறைச்சு, வேதத்தை கையில வச்சும், ஊர் ஃபுல்லா சபைகள் இருந்தும், ஊர் ஃபுல்லா இன்னைக்கு ஆராதனை கூட்டம் இருந்தும், ஊர் ஃபுல்லா இன்னைக்கு அநேக நற்செய்தி செய்திகள் அறிவித்தாலும் கடவுள் எங்க இருக்கிறாருங்க? தேவனது வல்லமை எங்க இருக்குது? தேவனது ராஜ்யத்தினுடைய மகிமை வெளிப்படுகிறதா? ஏன் மக்கள் புறஜாதிகளை போல போங்க? இன்னைக்கு எல்லா சபையில ஒரே ஆட்டம் பாட்டம். ஒரு திருவிழா கூட்டத்துல என்ன நடக்குதோ இன்னைக்கு அதான் சபையில் நடக்கும். ஒரு புறஜாதியன் வெளியில என்ன பண்றானோ இன்னைக்கு அதான் போதகர்கள் திருச்சபைக்கு பண்றான். எங்க மனுஷன் தன்னை பெருமைப்படுத்துறான், நிறைய லைட்ஸ் போட்டுறான், தன்னை போட்டுக்கிறான், நான் ஒரு வல்லமை மிக்க பிரசங்கின்றான், என்கிட்ட அற்புதம் இருக்குன்றான், என்கிட்ட ஜெபிக்கவான்றான், என்கிட்ட தான் எல்லாம் வருதுன்றான். இன்னைக்கு ஒரு கூட்டம், திரளான கூட்டம், சுயத்துக்காண்டி அங்கே போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ஒரு காலகட்டம் தான் நியாயாதிபதிகள் காலகட்டம், சாமுவேலுடைய காலகட்டமும் மக்கள் சுய இச்சையின்படி வாழக்கூடிய ஒரு காலம். கிதியோன், சிம்சோன், யாரு இந்த நியாயாதிபதி நீங்க எடுங்க, அந்த நியாயாதிபதியில ஒருத்தையும் கூட நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அந்த நியாயாதிபதியில ஒருத்தர் கூட முன்மாதிரி கிடையாது. தேவன் அந்த பலவீனமான மக்களை அந்த எஞ்சியுள்ள மீட்புக்காக அவர் தப்பி மீந்திருக்க வைத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நானும் வாழுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குடும்பம், ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன் தேவனுக்காக எப்படி இருந்தார்கள்? ஒரு இருள் சூழ்ந்த தேசத்துல ஒரு மங்கி எரிகிற வெளிச்சம் எப்படி இருந்தது? அதுல ஒன்று ரூத்து. நியாயாதிபதிகளுக்கும் சாமுவேலுக்கும் நடுவில் ஒரு ரூத்து புத்தகத்துல அவ்வளவு மகிமையான சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நிரம்பெறுது. இஸ்ரவேல் முழுவதும் கெட்டு போனாலும் ஆண்டவர் எலியாட்ட சொல்றார். எலியா சொல்றான், உண்மை பின்பற்றுவதற்கு யாருமே இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியாத 7000 பேரை நான் மீது வச்சிருக்கிறேன். எவ்வளவு இருள் சூழ்ந்த காலத்திலும், எவ்வளவு பாவம் பெருகின காலத்திலும் கடவுள் தனது ராஜ்யத்துக்கு வந்து ஒரு சிறிய கூட்டத்தை வச்சிருக்கிறார். கடவுள் எப்பயுமே சின்ன கூட்டத்தை தான் பயன்படுத்துவார். கடவுள் எப்பயுமே சிறிய இடத்துல தான் தனது மகிமையை ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். கடவுள் கூட்டத்துல தானே வெளிப்படுத்துறது இல்லை. கடவுள் பெரு மக்கள் போற இடத்துல தானே காட்டுறது இல்லை. கடவுள் பலவீனமான இடம், கடவுள் ஏழ்மையான இடம், தேவன் உடைக்கப்பட்ட மனித பலங்கள், மனித பெருமைகள் இல்லாத இடத்துல தான் தனது மகிமையை பயன்படுத்துறார். அப்படிதான் சாமுவேல் என்பவர். இங்க ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை, இது எல்லாத்தையும் இங்க பார்க்கிறோம். தேசம் துன்மார்க்கமா தள்ளாடும் பொழுது தேவன் தனது ரட்சகனை எப்படி வெளிப்படுத்துறார், மீட்புக்கான ஒரு மனிதனை எப்படி வெளிப்படுத்துறாங்கிறத நமக்கு சொல்லுங்க. நியாயாதிபதிகள்ல தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நியாயாதிபதி சாமுவேல் தான். சாமுவேல் தான் தேவனுக்கு ஏற்ற நியாயாதிபதி. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு ராஜாவுக்கு இணையானவன். அந்த சாமுவேல் எப்படி உருவாக்கப்படுறான்? ஒரு சாமுவேல் வர்றதற்கு தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஆயத்தப்படுத்துறார்? சாமுவேல் என்கிற தலைவன் உருவாவதற்கு அன்னாள், எல்கானா என்கிற பெற்றோர்கள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் இங்க பார்க்கணும். அவங்க யாருன்னு சொல்லுது, அவங்க எப்ராயிம் மலை தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மகள், ஒரு மனுஷன், அவனுக்கு எல்கானான்ற பேர். அவன் ஒரு எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்து வளர்ந்து வருகிறான். 2வது வசனம் சொல்லுது, அவனுக்கு 2 மனைவி, ஒருத்தி பேரனால் மற்றவர் பேர் நான். 2 மனைவிக்காரை எப்படி கடவுளுக்கு தெரியுமா வாழ முடியும்? 2 மனைவியை வைத்துக் கொண்டு எப்படி கடவுளுடைய நியாய பிரமாணத்துக்கு அந்த கால சூழ்நிலை கலாச்சார பின்னணியை பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவன் ஆகார கல்யாணம் பண்றான். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இக்கட்ட அனுமதிக்கிறார். யாக்கோபு
லேயால கடந்து மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் திருமணம் பண்றான். அந்த குடும்பம் உடைந்து. நியாயாதிபதிகள் காலத்துல நியாயப்பிரமாணம் புறம்பாக்கப்பட்டுருச்சு. கடவுளுடைய வார்த்தை அல்ல, அவனுடைய ஒழுக்க சீர்கேடு வேதம் நமக்கு சொல்லுது. அந்த மனுஷனுக்கு 2 மனைவி, அதுல ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினால். பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. தேவன் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த குடும்பம் தேவன் ஜனங்கள் கடவுளுடைய பிரமாணத்துக்கு விரோதமா போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய சட்டத்தையும் மனுஷன் மீறி வாழும் பொழுது அவன் ஒரு பொழுதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய முடியாது. நியாய பிரமாணத்தை மீறி ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற சட்டத்தை அவங்க மீறி எல்கானா அன்னாள்கிட்ட குழந்தைன்னு சொல்லி பெரினால திருமணம் பண்றான். அந்த குடும்பம் நிம்மதியில் இல்லை. அன்னாள் மலடியா இருக்கிறா. அன்னாள் மலடியா இருக்கிறது எல்கானாவுக்கு இன்னும் காயமான காரியம். ஆகாருக்கும் சாராளுக்கும் ஏற்பட்ட அதே பிரச்சனை இங்க அன்னாளுக்கும் பெனினாலுக்கும் ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம் தான் சொல்லுது. 7வது வசனுடைய பின்பகுதி, இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 7வது வசனம் சொல்லுது. இந்த குடும்பம் கடவுளை ஆராதிக்கிற குடும்பம். இந்த குடும்பம் கடவுளுடைய வார்த்தையை தெரிந்த குடும்பம். இந்த குடும்பம் கடவுளுக்காக பலி செலுத்துகிற குடும்பம். இந்த குடும்பம் கடவுளை முதன்மைப்படுத்துகிற குடும்பம். ஆனால் இந்த குடும்பம் பாவத்தால தள்ளாடுகிற குடும்பம். இந்த குடும்பம் பலவீனத்தால உடைக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பம் நாள்தோறும் கண்ணீர் வடிகிற குடும்பம். இந்த குடும்பம் நாள்தோறும் சஞ்சலத்தால கஷ்டப்படுகிற குடும்பம். தினந்தோறும் பெனினால் அன்னாரை டார்ச்சர் பண்றா. அன்னாள் அழுகிறத பார்த்து எல்கானா துக்கம் அடைகிறான். பெனினாலுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி சமாதானத்தையும் தேவன் நிறுத்தி வச்சிருக்கிறார். நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை தேடுறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பயபக்தியா வாழ்கிறோம். ஆண்டவரையே சஞ்சலத்தை கொடுக்குறார். ஆண்டவரை நான் உண்மையை ஆராதிக்கிறேன், நான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் செஞ்சிடறேன். ஆனால் என் வாழ்க்கையில இன்னும் நிர்பந்தம், என் வாழ்க்கையை இன்னும் இக்கட்டு, என் வாழ்க்கையில இன்னும் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஒரே ஒரு விஷயம், நீ பாவத்தில் இருக்கிற, அதனால தான் நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இக்கட்டுகள் உண்டு. நீ கடவுளுடைய கற்பனைக்கு செவிவிடாம வாழ்ற வரைக்கும் உனக்கு நிர்பந்தம் உண்டு. கடவுளுடைய பிரமாணங்களை நீ அசட்டை செஞ்சு நீ வாழும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில மனக்கலக்கத்தையும் கண்ணீரையும் தேவன் கொடுத்து கொண்டுதான் இருப்பான். ஆராதனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், உனக்கு எவ்வளவு பைபிள் தெரியலாம், நீ எவ்வளவு தூரம் ஊழியம் செய்யலாம், நீ எவ்வளவு தூரம் தேவனை நோக்கி பயணிக்கிறவளா இருக்கலாம். தேவனது வார்த்தைக்கு விரோதமா நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானம், முடிவு, செயல் இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. திருமணம், வேலை, வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான தருணங்கள்ல தவறான தீர்மானத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை நீண்ட காலமா நம்ம இருக்கதாங்க. அன்னாளுக்கு பிள்ளைகள்னு சொல்லி பெனினால திருமணம் பண்ணா, இப்ப பெனினாலும் ஒரு பிரச்சனையை போக்குறது இன்னொரு பிரச்சனையை கையாண்டா. ஆனா அந்த பிரச்சனை 3வது பிரச்சனையாச்சு, 3வது பிரச்சனை 4வது பிரச்சனையாச்சு. பாவம் எப்பயுமே அது மனம் திரும்பி வரலன்னு சொன்னா அது அதிக நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். தேவன் எச்சரிச்சுட்டே இருப்பார். தேவன் ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சியிலையும் சூழ்நிலைகளையும் இக்கட்டுகளையும் கொடுத்து மனம் திரும்புதலுக்கான அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த மனம் திரும்பாம நம்ம சுய வழிகளில் போகும் பொழுது அந்த இக்கட்டுகளும் கண்ணீர்களும் அதிகமாக தான் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். அந்த வசனம் 3வது வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் நூலிருந்து போய் வருவார். வாழ்க்கையில பிரச்சனை தான், வாழ்க்கையில இக்கட்டு தான், கண்ணீர் தான், குடும்பம் உடஞ்சிட்டுதான் இருக்குது. ஆனா அவன் வருஷம் தோறும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கடவுளில் அவன் தவறலன்னு சொல்லுவான். கடவுளை தேடுறதுல அவன் சோர்ந்து போகலன்னு சொல்லுவான். அவன் தேவனை பகிர்ந்து கொள்வதற்காக, அவருக்கு பலியிடுவதற்காக, அந்த பாவத்திலிருந்து செஞ்ச பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்வதற்காக பலி செலுத்த போனான். அந்த பாவத்தினுடைய துக்கத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அவன் அனுபவிக்கிறான். அதிலிருந்து தன்னை திருத்துவதற்காக அவன் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுறவனா இருக்கிறான்.
அந்த குடும்பம் சுக்கு நூறு ஆகாமல் இருந்ததுக்கு அந்த அண்ணால் துக்கம் தாங்காம எல்கானா விட்டு ஓடி போயிருந்திருக்கலாம், அல்லது அவர் தற்கொலை பண்ணியிருக்கலாம். பல தவறான நிர்பந்தமான நிலைகள் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்கானா அவங்க 2 பேருடைய சந்தேகப்பட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த குடும்பத்தை முற்றிலும் உடைத்து போடாமல் பாதுகாத்துருக்கிறார். பாவங்கள் மத்தியில தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையின் பராமரிப்பை செயல்படுத்துகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல தேவன் செயல்படுத்துவதற்கு ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த மக்களுடைய பொறுப்பு என்ன? தேவனை தேடுவதை நிறுத்திவிடக்கூடாது, தேவனிடத்துல விடுதலையை தேடுவதில் நிறுத்திவிடக்கூடாது, தேவனிடத்துல மனம் திரும்புதலை போய் தேடுவதில் நிறுத்திவிடக்கூடாது, தேவனுக்கு செய்ய வேண்டிய அழுதின கடமைகளை ஒரு பொழுது நிறுத்திவிடக்கூடாது. குடும்பமா பழிந்து கொள்ள போறாங்க, குடும்பமா பலியிட போறாங்க. 4வது வசனம் சொல்லுது, அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாருக்கும் குமரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். பலி செலுத்தி அந்த பலியினுடைய பங்குகள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பான். 5வது வசனம் சொல்லுது, அவன் அன்னாளை சிநேகித்தபடினால் அவனுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். மலடியான அற்பமா என்னல்ல, அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவன் கடவுளுடைய சாபத்துக்குரிய. பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவன் ஏதோ பாரதூரமான பாவம் செய்த. பிள்ளை இல்லைன்னு சொன்னா அது கடவுளுடைய நியாய பிரமாணத்தை மீறினது. அப்படிப்பட்ட நிலையில எல்கானா அவளை அதிகமா நேசிச்சான்னு சொல்ல. அவளுடைய பலவீனம், அவளுடைய பிரச்சனை, அவளுடைய உபத்திரவத்தின் மத்தியில எல்கானாவினுடைய அன்பு, அவன் 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 தேவனிடத்துல எவ்வளவு மன்னிப்பையும் கிருபையும் விழுந்திருந்தான்னு சொல்லும். கணவன் மனைவியா எல்கானாவும் அண்ணாலும் அவர்கள் தேவனுக்கு செய்த கடமைகள்ல அவர்கள் கடவுளை ஆராதிப்பதிலும், கடவுளிடத்துல மனம் திரும்புவதிலும், கடவுளிடத்துல பரிசுத்தம் அடைவதிலும், கடவுளிடத்துல ஜெபிப்பதிலும் அவர்கள் ஒரு பொழுதும் பின்வாங்கவில்லை என்றதை பார்க்கிறோம். அவங்க இங்க கடவுளை குறித்து எந்த முறுமுறுப்பையும் இல்லை. 5வது சொல்றது, கர்த்தரோவல் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கடவுள் தான் தன்னுடைய வாழ்க்கையில இந்த இக்கட்டை அனுமதிக்கிறான்னு தெரியும். நான் இவ்வளோ பலி செலுத்துறேன், நான் இவ்வளோ ஆராதிக்கிறேன், நான் வருஷத்தோறும் ஆலயத்துக்கு வர்றேன், என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? இவ்வளவு உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன், என் வாழ்க்கையிலேயே இந்த இக்கட்டை அனுமதிக்கிறீங்கன்னு அவங்க 2 பேரும் யாரும் புலம்பவே இல்லை. அவங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இல்லை, அங்கலாய்ப்பு இல்லை, புறம்பூறுதல் இல்லை. அண்ணால் எல்கானா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லலை. எல்கானா அண்ணால குற்றம் சாட்டங்க. ஸோ அங்கே யாரையும் குற்றம் சாட்டைகளை, யாரையும் பிடிச்ச முறுமுறுக்கலை. கணவன் மனைவியா அவர்கள் முதலாவது தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். 11வது வசனத்துல அவளுடைய அந்த ஆலய ஜபத்தில் அது சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுவையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அப்படின்னு சொல்றான். அவளுடைய ஜபம் கடவுளுக்கும் தனக்குமாக மட்டும்தான் இருந்துச்சு. என்னுடைய வாழ்வினுடைய பிரச்சனை அது என்னை சார்ந்தது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில இடைபடணும்னு சொல்லியிருக்கிறான். கடவுளை குறித்து அவளுடைய அறிவு, கடவுளை குறித்து அவளுடைய புரிதல். எல்கானா அவ சரீரத்துல பலவீனமா இருந்தாலும் அவ ஆவிக்குரிய பலம் உள்ளவளா இருக்கிறான். கடவுளுக்குள்ளான உறவுல, கடவுளுக்குள்ளான ஞானத்துல அவ எவ்வளவு பலம் உள்ளவளா இருக்கா. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல அவ சாமுவேலை பெற்றதுக்கு அப்புறம் அவ சொல்றா கடவுளை பத்தி. 2வது அதிகாரம் 2ல இருந்து 6 வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 2 இருந்து 6. எங்கள் தேவனை போல ஒரு கண்களையும் இல்லை. இனி வேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்திகள் யதார்த்தம் அல்லவோ. பகவான்களின் வில் உரிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்களை அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள்.
பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள், மலடியாய் இருந்தவர்கள் ஏழு பெற்றால் அநேகம் பிள்ளைகளை பெற்றார்கள். பெற்றவரோ பலட்சியப்பட்டால் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரை பாதாளத்தில் இறங்கும் என்று ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்யவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இவ்வளவு விஷயம் எப்படி அவருக்கு தெரிஞ்சு? கடவுளை குறிச்ச இவ்வளவு விஷயத்தை அவ எங்க படிச்சா? அவ வைத்திருந்த வேத புத்தகத்துல அவ படிக்கிறா. மோசேயினுடைய புத்தகம், யோசுவாவினுடைய புத்தகத்துல அவ படிக்கிறா. நாள்தோறும் அவ வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய இரக்கம், தான் வணங்கக்கூடிய தேவன் எவ்வளவு அதிகாரம் உடையவர், தான் வணங்கக்கூடிய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், தான் வணங்கக்கூடிய தேவன் எவ்வளவு உயர்வானவர் என்கிற எல்லாவற்றையும் அவள் அறிகிறவளாக இருந்தார். என்னுடைய ஜெபம் முழுவதும் வேதத்தை சார்ந்து உள்ளதாக இருந்தது. கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறதாக இருக்கிறதாக இருந்தது. குடும்பமா எல்கானாவும் அண்ணாலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் வேதத்தை படிக்கிறவர்கள், அவர்கள் மனம் திரும்ப பிரயாசப்படுகிறவர்கள், அவர்கள் பாவத்தை வெறுக்கிறவர்கள், அவர்கள் தேவனுக்கென்று கடமைகளிலே உறுதியுள்ளவர்களாக இருப்பவர்கள். நான் எப்படி இங்க உபத்திரவத்தில் அப்ப கடவுளுக்கு தெரியுமா வாங்கிறது? என் வாழ்க்கையினுடைய பிரச்சனை எப்பங்க போகும், என் வாழ்க்கையினுடைய நிர்பந்தம் எப்பங்க சரியாகும், என்னுடைய கண்ணீர் எப்பங்க கழிப்பா மாறும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளும் எப்படி விடுவிக்கப்பட முடியும்? ஒன்னே ஒண்ணு, கடவுளுக்கு செய்ய வேண்டிய அணுகுன கடமை முதல் ஃபெய்த்ஃபுல்லா நீங்க செய்யணும். தினந்தோறும் ஜெபம் பண்ணாதவன், தினந்தோறும் வேதத்தை படிக்காதவன், தினந்தோறும் கடவுளிடத்துல பாவத்தை அறிக்கை செய்யாதவன் ஒரு பொழுது நான் வாழ்க்கையில அவனுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை பெறவே முடியாது. அணுகுன கடமைகள்ல உண்மை இல்லாதவன் கடவுளிடத்துல இருந்து ஒரு பொழுது எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? நீ ஒரு கிறிஸ்தவன் சொன்னா கடவுள் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறான்னு சொன்னீங்களா? அனுதினமும் கடவுளோடு சம்பாதிங்களா? அனுதினமும் கடவுளோடு உறவு கொள்ளுகிற மக்களா இருக்கிறீங்களா? கடவுளுடைய ஆராதனையை கனப்படுத்துற மக்களா இருக்கிறீங்களா? கடவுளுக்கு எடுத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரதான இடம் கொண்டதா இருக்குதா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் உண்மையா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், கடவுள் என்னை சந்திக்கிறது இல்லை, கடவுள் என்னை காப்பாத்துறது இல்லை, நான் எவ்வளவு காலம் கடவுளை தேட, எவ்வளவு காலம் என் பிரச்சனையை நான் கடவுள்கிட்ட சொல்ல, கடவுள் எப்ப என்னை விடுதலை கொடுப்பார்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையையும் உண்மைத்தன்மையையும் நிதானத்தையும் தாழ்மையையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, இந்த குடும்பத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் இக்கட்டு இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனா அவர்கள் சக மனிதனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். அண்ணாள் மீதான எல்கனாவின் அன்பு, அது வந்து எல்கானா வந்து அண்ணாவை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே இல்லை. வசனம் நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்தில் அவள் மனமடி வாக்குறா, இவ சாப்பிடாம அழுது கொண்டிருப்பா. 8வது வசனத்தில் அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அவளுடைய கண்ணீர்களையும் அவளுடைய இக்கட்டுகளையும் அவன் பங்கெடுக்கிறான், அவளை கேர் பண்றான், அவள் விழுந்து விடாதபடி அவளை தாங்குறான், அவள் நொறுங்கி விடாதபடி அவளுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கிறான், அவளுடைய கண்ணீரை துடைக்கிறவனா அவன் அங்க இருக்கிறான். அவ மலடியா இருக்கிறது அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவ பிள்ளை பெறாம இருக்கிறது அவனுக்கு எந்த விதமான துக்கத்தையும் கொடுக்கல. அவன் தெளிவா சொல்றான், நீ பிள்ளை பெறாது இருக்கிறது எனக்கு, நான் உனக்கு பிள்ளையா இருக்கிற 10 குமாரன், நீ எனக்கு 10 பிள்ளையை பெற்றாலும் நான் உனக்கு ஈடாக முடியுமா, நீ எனக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவள் சோர்ந்து போகும்போது அவளை காப்பாத்துறவனா, அவளை நிலைநிறுத்துகிறவனா, அவ ஆவிக்குரிய பலம் உள்ளவா பிரச்சனை நமக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்கானா அவளுக்கு அந்த சத்தியத்தை கொடுத்து, எல்கானா அவளை வழி நடத்தி, எல்கானா அவள் மீது அந்த அன்பை காண்பித்து, எல்கானா தான் நடத்துறான் அவளை. எல்கானா அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரான், எல்கானா அங்க பலி எடுக்கிறான், எல்கானா அவளுக்கு ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறான், எல்கானா அவளுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறான், எல்கானா அவளோடு இருந்து கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவனா இருக்கிறான்.
பிரச்சனை அண்ணாளுக்கு மாத்திரம் இல்லை, பிரச்சனை எல்கானாவுக்கும் இருக்கு. பெனினால் அண்ணால மாத்திரம் தொந்தரவுப்படுத்தல, பெனினால் எல்கானாவையும் தொந்தரவுப்படுத்துறாங்க. அவளோட சேர்ந்து வாழ்றதுல இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவத்தையும் எல்கானாவும் சந்திக்கிறான். ஆனா எல்கானா ஒரு ஆவிக்குரிய தலைவனா, ஒரு பலம் உள்ளவனா, தேவனது சர்வ இறையாண்மையை புரிந்தவனா, தேவனிடத்துல தனது பாவங்களை அறிந்தவனா, அவன் மீது தேவன் பாராட்டுகிற அந்த அன்பையும் கிருபையும் தொடர்ந்து அவன் காண்பிக்கிறவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய இக்கட்டுகள் மத்தியில ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுல அவங்க எங்கேயுமே குறைந்து போனது. ஆழமான ஒரு அன்பு அந்த இருவருக்குள்ளாக இருக்கிறது பார்க்கிறோம். சாமுவேல் என்கிற ஒரு தேவ மனிதன் உருவாவதற்கு இந்த எல்கானா அன்னாள் என்கிற இருவரும் கடவுளுடைய உறவுல ஆழமா பலமுள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி இடையான அந்த பலமுள்ள வாழ்க்கை தான் பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமா சமுதாயத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதாக இருக்கும். ரெண்டு பேருடைய வாழ்க்கையில பொறுமை, ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நிதானம், ரெண்டு பேருடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல், ஒற்றுமை, மன்னிப்பு, தேவனுக்குரிய காரியங்கள்ல ஒரே சீரான சிந்தை, இது எல்லாம் இருந்தனாலதான் அவர்கள் ஒரு நல்ல தலைவனை உருவாக்குறார். அண்ணாள் சாமுவேலை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொல்றா, நான் 11வது வசனத்துல, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்ற ஒரு பொருத்தனை பண்ணினார். குழந்தை இல்லாதது அவளுடைய பிரச்சனை அவ பார்க்கல. நீ குழந்தையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய உமக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், அந்த குழந்தைய உன்னுடைய ஆலயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், தேவனுக்கு என்னுடைய மகிமைக்கென்று எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்கிறான். நான் மலடியா இருக்கிறேன், அதை போக்குறதுக்கு எனக்கு குழந்தைய கொடுக்கணும்னு அவன் கேட்கல. என் பிரச்சனையை போக்குறதுக்கு எனக்கு பிள்ளைய கொடுக்கணும்னு அவன் கேட்கல. என்னுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில தேவனது மகிமை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில தேவனது ரட்சிப்பு இருக்குன்றதுக்கு நான் சாட்சி அந்த உலகத்துக்கு சொல்லணும், அதற்கு அந்த குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அண்ணாளுடைய மகிழ்ச்சி சாமுவேல் அல்ல, அண்ணாளுடைய மகிழ்ச்சி சாமுவேலை தந்த கர்த்தரிடத்தில் இருந்தது. பின்னாடி அவதான் சொல்றா 27 1ஆம் அதிகாரம் 27 28 அவ சொல்றா, இந்த பிள்ளைக்காக வாசிங்க 1ஆம் அதிகாரம் 27 28. இந்த பிள்ளைக்காக விருப்பம் பண்ணினேன், நான் கர்த்தருக்கு கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இல்ல பிறந்துருச்சு, அநேக வருஷத்துக்கு அப்புறம் பிறந்துருச்சு. அந்த பிள்ளை தான் உலகம், இனிமேல் இந்த பிள்ளை எனக்கு சந்தோஷம், இந்த பிள்ளை என்னுடைய அவமானத்தை நீக்கிருச்சு, இந்த பிள்ளை தான் என் புசுறு அப்படின்னு ஆவாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட சாமுவேலை பெருசா பார்க்கல, சாமுவேலை கொடுத்த தேவனது அன்பை பெருசா பார்த்தா. அவ பிரச்சனை தீர்க்கிறத பெருசா பார்க்கல, பிரச்சனையின் மத்தியில தேவனது வல்லமையை பெருசா பார்த்தா, தேவனது மகிமையை பெருசா பார்த்தா. அதனால அந்த பிள்ளை பிறந்த உடனே நான் கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கேட்டேன், கடவுள் இதை சரி பண்ணான்னு சொல்லி, நான் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துல ஏழை கையில் அவனை ஒப்பு கொடுத்துட்டு மன மகிழ்ச்சியா கடந்து போறது பார்க்கணும். அப்ப எல்கானாவும் சரி அண்ணாலும் சரி அவர்கள் தேவன் மீதான அன்புல உறுதியாக இருந்தார்கள். தேவனை குறிச்ச முறுமுறுப்பு, உபத்திரவத்துல கடவுள் மேல எந்த சந்தேகமும் இல்லை, பிரச்சனைகள்ல கடவுளை குறித்த எந்த முறுமுறுப்பும் சந்தேகமோ கவலையோ அவர்களை ஆட்கொள்ளன்றதை பார்க்கணும். பிரச்சனைகள்ல அவர்கள் தேவன் தனக்கு கொடுத்தது எல்லாவற்றிலும் சரி என்று வாழ்ந்தார். பிள்ளை கொடுக்காம இருந்தப்ப என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துச்சோ, பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது. அவர்கள் பாடுகள்ல தேவனை அனுபவித்தார்கள், விடுதலைகளிலும் தேவனது மகிழ்ச்சியை ரட்சிப்பை உணர்ந்தார்கள். பிரதானமாக என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? நம்மனா சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். காசு இல்லைன்னா மூஞ்சி சுருங்கிடும், காசு இருந்தா மூஞ்சி மலர்ந்துடும், வியாதி வந்தா முறுமுறுத்துருவோம், ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய முக பாவம் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிட்டே.
ஆனால் ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் நான் ஒரு பொழுது வாழக்கூடாது. யோபுவை ஒரே நாளில் கர்த்தர் நடுத்தரவுல கொண்டு வந்து நிறுத்தினார். அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னார். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாம் அநித்தியமான, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் சந்தோஷம் கொடுக்காது. கடவுள் கொடுத்த எதிரையை நீ மகிழ்ச்சி அடைய முடியாது. மகிழ்ச்சியை கடவுளிடத்துல மட்டும்தான் அடைய முடியும். அந்த மகிழ்ச்சி காரணம் தேவன் தான். என்னுடைய தேவன் கொடுத்த நன்மைகள் ஒரு பொழுது இல்லை. எல்கானாவுக்கும் பிரச்சனை பெருசு இல்லை, அண்ணாவுக்கும் அந்த உபத்திரவத்தை பெருசா பார்க்கல. அதன் மத்தியில தேவனது நாமம் குலைக்கப்படுகிறது, தேவனது மகிமை குலைக்கப்படுகிறது. ஆடுகள் மத்தியில தேவன் மீதான அன்பை உறுதிப்படுத்தணும். இக்கட்டுகள் மத்தியில தேவன் நேசிக்கக்கூடிய அந்த நேசம் ஒரு பொழுதும் பின்வாங்கி போகக்கூடாது. சாமுவேல கடவுளுக்கென்ற ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த இழப்பு எதை காட்டுகிறது? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் குழந்தையை கொடுக்குறா, இதை போய் நீ திரும்ப கடவுள்கிட்டே கொடுக்கலாமா? இதை போய் திரும்ப நீ ஆசாரிக்கு கூட வைக்கலாமா? குழந்தை தான் உனக்கு ஆறுதல், குழந்தை தான் உன்னை பாதுகாக்க முடியும். நீ வயசானவங்க அந்த அந்த மகன் தான் உன்னை ஆதரவு கொடுத்து வளர்ப்பான். சமுதாயம் என்னென்னமோ சொல்லியிருக்கும், குடும்ப உறவுகள் என்னமோ சொல்லியிருப்பாங்க. அவ தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன, சாமுவேல் வளர்ந்தா தன்னை நல்லா பாதுகாத்துவோம், அப்படி எந்த நம்பிக்கை அவளுக்கு இல்லை. அதை வைக்கல. அவள் எதை இழப்பதற்கு, கடவுளுக்காக எதை இழப்பதற்கு அங்க அண்ணா தயாரான ஒரு விஷயத்தை பார்க்கும். நான் படைக்கப்பட்ட நோக்கம் இஸ்ரவேல்ல கடவுளுடைய மகிமை இல்லை, இஸ்ரவேல ரட்சிப்பு இல்லை, இஸ்ரவேல்ல தேவனது வார்த்தை சொல்லப்படலை, இஸ்ரவேல் நாடு சீரழிஞ்சிருக்குது, என் ஜனங்கள் ஒழுக்கக்கேடா வாழ்றான், என் ஜனங்கள் அழிவுக்கு எதுவா இருக்கிறான், என் ஜனங்கள் கடவுளுடைய கோபத்தை சுதந்திரிச்சிருக்கிறான். இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை, இந்த மக்களை விடுவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தேவகுமாரன் தேவை. ஆதாவு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தின்படி மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி கட்டாயம் எதிர்பார்த்து மோசை சொல்லியிருந்தார். அப்ப எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் தேவை. அந்த மனிதனா இந்த எனக்கு பிறக்கப்பட்ட இந்த பிள்ளை இருக்கணும், என் தேசம் உயிர்ப்பிக்கப்படணும், கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படணும், கடவுளுடைய தேசம் சீரழிஞ்சு போயிடக்கூடாது, கடவுளுடைய தேசத்துல கடவுளுடைய மகிமை குலைக்கப்படக்கூடாது. இவ்வளவு வல்லமையான ரட்சிப்பை கொடுத்த தேவன், இவ்வளவு உபத்திரவங்களை விடுதலை கொடுத்த தேவன், இவ்வளவு இக்கட்டுகளிலிருந்து மீட்டு என்னுடைய அவமானத்தை போக்கிய தேவனது ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற அந்த எண்ணத்துலதான் சாமுவேலை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் கொடுக்குறார். சாமுவேல் எந்த இடத்துல வாழ்றான்னு பார்த்தீங்கன்னா, ஏலி ஒரு மோசமான ஒரு நியாயாதிபதி, ஒரு மோசமான ஒரு ஆசாரி. ஏலியுடைய பிள்ளை ஓப்னி பினகாஸ் அதை விட மோசமான பிள்ளை. ஏலி கிட்ட இருந்து எந்த ஆவிக்குரிய நன்மையும் சாமுவேல் பெற முடியாது. ஏலி என்கிற ஒரு மோசமான ஆசா என்கிற சாமுவேல் எப்படி நல்ல மனுஷனா ஆக முடியும்? சாமுவேல் அவன் பெற்றோர்கள் இடத்துல கற்றுக்கொண்ட கடவுளுடைய மகிமை கொடுத்த காரியம்தான் ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுக்கு பக்தி உள்ளவனா அவனை வாழ வச்சு. அவன் வீட்டுல சிறு வயதுல பெற்றோருக்கு தேவ பக்தியை கற்றுக்கொண்டதுனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துல போய் தேவனுக்கு உண்மையாக அவன் பணி செஞ்சான். ஆண்டவர் ஏலியினுடைய பிள்ளைகளையும் கொண்டுட்டு சாமுவேலை தேவ மனிதனாக உயர்த்தினார். இது காரணம் என்ன? அண்ணாவுடைய இழப்பு, எல்கானாவுடைய இழப்பு, அர்ப்பணிப்பு. சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைய ஆவிக்குரிய காரியங்களை அண்ணாலும் எல்கானா வளர்த்ததனுடைய விளைவு பார்க்கும். எல்கானா இந்த தேசத்துக்காண்டி பாடுபட வேண்டியவன். சாமுவேல் இந்த தேச மக்களுடைய மீட்புக்காக உயர்த்தப்பட வேண்டியது என்பது அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய நிதானம், அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, இது எல்லாம் தான் சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைவனை உருவாக்கியதுன்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு எல்கானா அண்ணாலாக ஏன் இந்த இடத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். சாமுவேல் புத்தகம் நேரடியாக சாமுவேலுடைய பிறப்பை சொல்லிட்டு போயிருக்கலாம்.
சாமுவேலுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா சாமுவேல் புத்தகத்தினுடைய முதல் பகுதி சாமுவேலுடைய பெற்றோரை தெரிஞ்சுக்கும் போத ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தேவ மனிதன் எழும்புறான்னு சொன்னா அங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள பெற்றோர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் உட்காந்து அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வர இருக்கக்கூடிய மேசியாவின் மீது இந்த அவருடைய விசுவாசம், அந்த தேசத்தினுடைய அழிவை உணர்கிறார். இஸ்ரவேலை கட்டாயம் தேவன் சங்கரிக்க போறார். நியாயப்பிரமாணத்துல சொல்றாரு, நீ என்னை விட்டு பின்வாங்கன்னு சொன்னா உன் தேசத்தை நான் அழிப்பேன்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஏற்கனவே பெலிஸ்தியர்களுக்கும் மீதியாளர்களுக்கு அடிமையா இருக்குது. கட்டாயம் தேவன் இந்த தேசத்தை முற்றிலுமா அழிச்சு போடுவாரு. அதுக்குள்ள நமக்கு ஒரு ரட்சகர் நம்மளை மீட்பதற்கு வர வேண்டிய மேசியா தேவைன்ற விசுவாசம் தான் சாமுவேல தேவ பக்தியா நடத்தியது. பாடுகள் மத்தியில 3 விஷயம் இந்த குடும்பத்துல இருந்துச்சு. முதல் விஷயம் அனுதின கடமைகளை உண்மை தன்மை. 2வது விஷயம் தேவன் மீதான அன்பு. 3வது விஷயம் தேவ ராஜ்யத்தின் மீதான விசுவாசம். கடவுளுடைய தேசத்தையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் பற்றி கொண்டு காணக்கூடிய விசுவாசம் தான் அவர்களை கடவுளுக்கு பயபக்தியில் ஒரு மனிதனை கொண்டு வந்தது. சாமுவேல் இல்லைன்னு சொன்னால் இஸ்ரவேல் முழுமையா சீரழிஞ்சிருக்கும். தாவீது என்கிற ஒரு தேவ பக்தியுள்ள ராஜா உருவாவதற்கு தேவன் சாமுவேலை தான் பயன்படுத்தினார். சாமுவேலுடைய உபதேசமும் சாமுவேலுடைய நியாயம் விசாரிப்பும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பாடுகள் மத்தியில் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா முதல் விஷயம் ஆடுதலமும் தேவனுக்கு உண்மையாக இருத்தல். எதுக்குறீங்களா? இயேசுடைய வாழ்க்கையில தான் நீங்க பார்க்கலாம். இயேசுடைய ஊழிய வெற்றிக்கு காரணம் என்ன? இயேசுடைய சிலுவை வெற்றிக்கு காரணம் என்ன? 33 வருஷ காலம் அவர் தேவனுக்கு அனுதினமும் உண்மையுள்ளவராக இருந்தார். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய வேத படிப்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பாவ போராட்டம், அவருடைய நிதானம், அவருடைய தேவனோடு உள்ள உறவு, இதெல்லாம் தான் மீட்புக்கான காரியத்தை செய்யும். அவருக்கு பிரச்சனை இல்லையா? அவருக்கு அவமானம் இல்லையா? அவருக்கு துக்கம் இல்லையா? அவருக்கு பொருளாதார பிரச்சனை இல்லையா? அவருக்கு குடும்ப பிரச்சனை இல்லையா? எல்லாவற்றையும் தான் அவர் கொண்டிருந்தார். பரிசுத்தம் உள்ள கடவுள் பாதிகள் மத்தியில வாழ்றதே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போராட்டம். மகிமையுள்ள ஞானமுள்ள கடவுள் அயோக்கியமான துன்மார்க்கமான ஒரு சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் மத்தியில வாழ்றதே நாள்தோறும் ஒரு பெரிய போராட்டம். அன்னாளுக்கு இருந்த மனமடிவை விட இயேசுவுக்கு இருந்த மனமடிவு அதிகம். அன்னாள் கொஞ்ச நாள் துக்கப்பட்டார். அன்னாள் வெளிநாளால மட்டுமே எதிர்க்கப்பட்டார். ஆனா இயேசு ஒரு முழு தேசத்தால எதிர்க்கப்பட்டார். இயேசு குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டார். இயேசு தான் வாழ்ந்த ஊரால நிராகரிக்கப்பட்டார். இயேசு போற இடம் எல்லாம் அவருக்கு மனமடிவு தான். அவரை வார்த்தையால காயப்படுத்தக்கூடிய பாதிகள் கூட்டம் எப்பயுமே இருந்துச்சு. இங்க அன்னாளுக்கு ஆதரவா எல்கானா இருந்தான். எல்கானாக்கு ஆதரவா அன்னாள் இருந்தா. இயேசுக்கு ஆதரவா யார் இருந்தா? இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்று யார் இந்த உலகத்துல இருந்தா? எவ்வளவு மனிதமடிவு, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வலிகள், எவ்வளவு அசுத்தமான சமுதாயத்திற்கு பரிசுத்த பாதுகாத்தார். அவர் அனுதினமும் அதிகாலை இருட்டோட தேவனை நோக்கி ஓடினார். அவர் தேவாலயத்தின் மத்தியில போதகர் மத்தியில வேத உபதேசத்தை கேட்டார், கேள்வி கேட்டார். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிலுவையில உயிர் போற வரைக்கும் இயேசு மேல அவரா இருந்தார். நீங்க எல்லாம் பைபிள் படிக்கணும் எனக்கு தெரியல, உங்க மனசாட்சி கட்டி கேட்டுக்கோங்க. உங்களுடைய அலுவலக கடமைகளை நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு யோசிங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கலாம். கடவுள் அதை உங்களுடைய அர்ப்பணிப்பை தான் பார்க்கிறார். உங்களுடைய உபத்திரவத்தை உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்பாக உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு ஒரு சரியா இல்லை. தேவனிடத்துல உங்களுடைய பாவத்தை அனுப்பினமா அறிக்கையிடுறீங்களா? மனம் திரும்பீங்களா? பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லாம வாழ்க்கையில இக்கட்டும் பிரச்சனையும் தீராது. சாகிற வரைக்கும் புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். சாகிற வரைக்கும் பிரச்சனையை கொண்டு முறுமுறுத்துட்டே இருக்க வேண்டியதான். இக்கட்டுகளையும் பாடுகளையும் மூழ்கி கொண்டே இருக்க வேண்டியது. 2வது தேவன் மீதான அன்பு. கடவுளை குறிச்சு என்ன முறுமுறுப்பு வாழ்க்கை? உங்களுக்கு எனக்கு கடவுள் கொடுக்கணும்னா நடக்கிறத தவிர வேறு அதிகம் இருக்க முடியாது.
நீங்கள் நானும் கடவுளுடைய கையிலிருந்து ஒன்று பெறணும்னு சொன்னா அவருடைய கோப ஆக்கினை மட்டும்தான் பெற முடியும். இன்னைக்கு இந்த நொடியில நீங்க சுவாசிக்கிறது அவருடைய சுத்த இரக்கமும் கிருபையும் தான். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு நீடிய பொறுமைக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருதயமா, அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய இருதயம் நமக்கு இருக்குதா? மூணாவதா, அவருடைய ராஜ்யத்தின் மீதான விசுவாசம் நமக்கு இருக்குதா? அவருடைய ராஜ்யத்தின் மீதான ஆழமான நம்பிக்கை இருக்குதா? ராஜ்யம்னா வர இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம். அன்னாளுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? சாமுவேல் அவ எப்படி வளர்த்தா? தேவன் மீதான, தேவன் கொடுத்த ரட்சிப்பின் நாயகராகிய இயேசுவின் மீதான விசுவாசம். இந்த இஸ்ரவேலுடைய பாவத்தை போப்பதற்கு கட்டாயமாக ஒரு ரட்சகர் தேவை. தன் ஜீவனை பலியிடக்கூடிய ஒரு மேசிய அவசியன்றத அன்னாள் விசுவாசித்து வளர்த்தா. உங்களுக்கு எனக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? இயேசு அறிகிற அறிவில வளர்றோமா? இயேசுவினுடைய சுபாவமும் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில வளர்கிறதா? அதை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்கிறதான்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் அது இருந்துச்சு. அவர் வந்த நோக்கத்தை திசை திருப்புவதற்கு பிசாசு பல சோதனைகளை பண்றான். அவருடைய ஜனங்கள் அந்த மீட்பை நிறைவேற்ற முடியாத அவர் நெருக்கிறாங்க. அவருடைய ரோம அரசாங்கம் சுற்றி உள்ள எல்லா ஜனங்களும் அவர் சிலுவைக்கு போக விடாதபடி அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. ஆனா எல்லாவற்றையும் கடந்து இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய திட்டத்தின்படி தான் ஜீவனை கொடுத்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டினார். நீங்கள் நானும் கடவுளுடைய ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இயேசுவின் சிலுவையின் மீதான உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதிப்பாடோட இருக்குது. உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவத்தையும் போக்குறதுக்கு சிலுவை மரணத்தை தவிர வேற எந்த வழியும் இல்லை. உங்களுடைய உபத்திரவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, மரிக்கப்பட்ட இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கறது தான். வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்துல உயர்த்தப்பட்ட இந்த போல இயேசு சிலுவையில பிதாவால உயர்த்தப்பட்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய உபத்திரவத்தையும் பிரச்சனையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கிறிஸ்து தான். நாள்தோறும் சிலுவையில போய் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்குதலை எதிர்பார்க்கக்கூடிய மனுஷன் தான் கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு ஆர்வம் உள்ளவனா இருப்பான். அவனுக்கு இந்த உலகம் பெருசா தெரியாது, இந்த உலகத்தினுடைய உபத்திரவம் பெருசா தெரியாது, இந்த உலகத்தினுடைய கஷ்டம் பெருசா தெரியாது, இந்த உலகத்துல மனிதனுடைய உறவுகள் அவனுக்கு பெருசா தெரியாது. அவன் நித்தியத்தை நோக்கி ஓடுகிறவனா பயணிக்கிறவனா இருப்பான். அப்போ தேவனது மகிமைக்குரிய வாழ்க்கைய தேவன் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறார். அன்னால் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தா, அன்னால் போய் எங்கேயும் பிரசங்கம் பண்ணல, அன்னால் போய் எங்கேயும் பைபிள் நடத்தல, அன்னால் போய் எங்கேயும் ஜபக்கூடத்தை நடக்கல. எல்கானா ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தான். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் 4000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு அவர்கள் நாம் நினைவு கூறும்படியாக தேவன் வைத்திருக்கார் என்று சொன்னா, அவன் கொடுக்கப்பட்ட கடமைகளையும் தேவன் மீதான அன்புலையும் கடவுளுடைய நித்தியத்தின் மீதான விசுவாசத்திலையும் உறுதியாக இருந்தான். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இயேசுவின் மீதான இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்குன்னு சொன்னா கடவுளுடைய கோபாக்கினை உங்க மேல இருக்குது. உங்களுடைய பாவத்தை குறிச்சு இன்னும் கடினமாக நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்க பாவத்துக்கான நீதியான ஆக்கினையை செலுத்த தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக மனம் திரும்புங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, பொறுத்து போங்க, உறவுகளை பலப்படுத்துங்க, சுயத்தை இழங்க, தேவ மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.